சில நாட்களுக்கு முன்பு 49 வயதுடைய ஒரு தாய் என்னை சந்திக்க வந்திருந்தாங்க. அந்த தாய் கூறிய விடயம் சில வீடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக இந்த பதிவிடுகிறேன். இந்த தாய் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, சார், பேட மகன் ஃபாரின் போயிட்டு ஒரு வருஷம் ஆகுது. என் மகன் சம்பாதிக்க தொடங்கி ஃபாரின் போயிட்டு ஒரு வருஷம் ஆகுது. எனக்கு 2 மகன் தான் இருக்கிற. என் ஹஸ்பண்ட், நான், 2 மகன், இவ்வளோ தான் எங்களோட வீட்டில் உள்ளவங்க. என் மகன் இப்போ ஃபாரின் போயிட்டு சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணி, மகனுக்கு 24 வயது. மகன் இப்போ தான் சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஒரு வருஷம் ஆகுது. ஆனால் ஃபெஸ்ட்டு சார், எங்களோட ஹஸ்பண்ட் வந்து மிச்சம் நல்லவர். அவர் நல்ல எங்களை கேர் பண்ணிக்கொள்வார், எல்லா செலவுகளையும் செய்வார், எல்லாம் பார்த்துக்கொள்வார். அவட குறை சொல்கிறது கொண்டு இல்லை. ஆனால் என்னுடைய மகன் வந்து சார் சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணின காலத்திலிருந்து நான் எனக்கு சில தேவையான திங்ஸ்களை வாங்குவேன், எனக்கு தேவையான உடுப்புகளை வாங்குவேன். மகன் சல்லியை செய்யப்படி மகன் சொல்வேன், உங்களுக்கு தேவையானதை வாங்கி கொள்ளுங்க, வாப்பாவுக்கு தேவையானதை வாங்கி கொடுங்க, தம்பிக்கு தேவையானதை வாங்கி கொடுங்க. பின்னா 5 நாளும் சார் நான் மிச்சம் கவனமாக சிக்கனமாக எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கொள்வேன். இது என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்குது இல்லை. என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ எங்களோட மகன் சம்பாதிக்கிற காலத்திலிருந்தே, மகன் சம்பாதிக்க தொடங்கின காலத்திலிருந்தே என் ஹஸ்பண்ட் வந்து ஒரே பிரச்சனை, என்னோட ஒரே பிரச்சனை. நான் அவரை கேட்காம முடிவெடுக்கிறேன்றதை பிரச்சனைப்படுத்தி கொண்டிருக்கிறார். எல்லாம் அவர் இப்படி சார். இப்போ இந்த ஒரு வருஷமாக நான் அவரோட நிறைய மாற்றத்தை நான் காண்றேன். எனக்கு அது என்னன்னு விளங்குது இல்லை. வீட்டில் கொஞ்ச நாளுமே நம்மளும் ஒரு ஆர்கியூமெண்ட்டும் சண்டையும் பெய்த்து கொண்டே தான் நிற்கிது. அது என்னன்னு எனக்கு விளங்குது இல்லை. எனக்கே ஒரு டென்ஷன் ஆகிக்குது. ஏன் சார் இப்படி இருக்கிறார், என்ன காரணம்? நான் அவரை கூப்பிட்டாலும் கூட வாங்க போயிட்டு வருவோம், கவுன்சிலிங் மட்டும் போயிட்டு வருவோம்னு கூப்பிட்டாலும் கூட எனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னார். இருந்தாலும் இதை நான் விளங்கி கொள்ளணும், என் ஹஸ்பண்டே இப்படி பிஹேவ் பண்ணுறான்னு விளங்கி கொள்ளணுன்றதுக்காக வேண்டி நான் அவங்கள்ட்ட வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. இது முக்கியமான ஒரு பாயிண்ட் உண்டு சகோதரர்களே. வெரி 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட், முக்கியமான ஒரு பாயிண்ட். அதை நான் இப்போ எல்லாருக்கும் தெளிவுபடுத்த போகிறேன். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, ஹஸ்பண்ட் எந்த பிரச்சனையுமே நல்லா கவனிச்சார், கேர் பண்ணினார். ஏண்ட மகன் சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தான் இந்த பிரச்சனைன்னு சொன்னார். இது அநேகமான ஆண்கள்கிட்ட காணப்படக்கூடிய ஒரு தன்மை. என்னன்னு சொன்னால், ஆண்களை பொறுத்த மட்டும் அநேகமான ஆண்கள் அவங்க வீட்டில் சம்பாதிப்பாங்க. அப்போ அவங்கள கேட்டுட்டு தான் எல்லா முடிவுகளும் எடுக்கப்படும். மனைவியோ பிள்ளைகளோ அவங்கள கேட்டுட்டு எல்லா முடிவும் எடுக்கப்படும். அவர் தன் தேவையானதுக்கு சல்லியை கொடுப்பார், செலவழிப்பார். அப்போ அந்த ஒரு தந்தையை டிபெண்ட் பண்ணித்தான் எல்லாமே நடந்து கொண்டு இருக்கும். அப்படித்தானே? அப்போ தந்தைக்கு அன்னைக்கு அவர் அறியாமையே ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு மரியாதை, அவர் ஒரு அந்தஸ்தில் இருப்பார். அப்போ அவருக்கு ஒரு மரியாதை ஒன்று அன்னைக்கு ரோல் ஆகி கொண்டு இருக்கும். சரி, இப்போ மகன் சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ண உடனே மகன் அவரோட வேலைகள் எல்லாத்தையும் அவர் தனியாக செய்வார். தந்தையை கேட்டுக்கொண்டு இருக்க மாட்டார். அது இயற்கை தானே, இயற்கையான ஒரு விடயம். தந்தையை கேட்டுக்கொண்டு இருக்க மாட்டார். சரி, அதே நேரம் இப்போ மகன் உமாக்கும் சளி அனுப்புவார், பாப்பாக்கும் அனுப்புவார். உமா என்ன செய்வாங்க சொன்ன, உமா தேவையானதெல்லாம் அவங்க செய்வாங்க. நிறைய மகன்மார் சம்பாதிக்கிறதுல பாப்பாமா ரெஸ்பெக்ட் பார்ப்பாங்க. அதெல்லாம் நடக்க மாட்டேன், நான் சம்பாதிச்சு நான் தான் சாப்பிடுவேன், நல்ல கொள்கை, எந்த பிரச்சனையும் இல்லை. பட் மகன் சம்பாதிக்கிறதுல எனக்கும் உரிமை இருக்குதுன்றத தந்தைமார் அவங்க எடுத்துக்கொள்றது குறம். சரி, அப்போ அந்த நேரத்தில் தாய் என்ன செய்வா, அவங்க தேவையான உடுப்போடு வாங்க கொள்ளையோ அவள் ஹஸ்பண்டை கேட்க மாட்டான், மகன் அனுப்பின சாலி தானே. அப்போ அவங்க போயிட்டு வாங்குவாங்க. இந்த நேரத்தில் தான் இந்த தந்தை அந்தஸ்திக்கிறவங்க இந்த ஆண்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படும் சொன்னால், ஏண்ட வீட்டுக்கு ஏண்ட மரியாதை குறையுது. அவங்களே கற்பனை பண்ணுறது, ஏண்ட வீட்டுக்கு ஏண்ட மரியாதை குறையுது.
அதே நேரம் இப்போ ஏட பேச்சு யாரும் கேட்கறது இல்லை, எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை, வேற ஏண்ட மனைவி அவ விருப்பமான மாதிரி அவ செலவழிக்கிறா எல்லாம் செய்கிறா, மகன் அவன் விருப்பமான மாதிரி எல்லாம் செலவழிக்கிறான் அதை செய்கிறான் வேங்கதா. இது இப்படின்றத இந்த ஆண்கள் என்ன நினைச்சு கொள்வாங்கன்னு சொன்னா அவங்களே கற்பனை பண்ணி கொள்வாங்க. இப்ப என்னையும் மதிக்கிறல்ல, என்கிட்ட எந்த ஒரு மஷூராவும் எடுக்கிறல்ல அப்படின்னு எடுத்துக்கொள்வாங்க. உண்மையா அப்படி நடக்கிறது இல்லை. உண்மையா அப்படி நடக்கிறது இல்லை. ஏதாவது தந்தைன்ற மரியாதை, கணவன்ற மரியாதை மனைவிக்கு எப்பயுமே இருக்கும், தந்தைன்ற மரியாதை மகனுக்கு எப்பயுமே இருக்கும். மகன் சம்பாதிக்க ஆரம்பித்தவுடன் மகன் என்ன செய்வான்? எஸ், அது நோவா நடக்கக்கூடிய விஷயம்தான். மகன் எல்லா விடயங்களையும் தந்தைட்டு கேட்டுக்கொண்டிருக்க மாட்டான். அவனுக்கு ஆசையான உடுப்பை வாங்குவான், அவனுக்கு ஆசையார்த்த செலவழிப்பான், தந்தைக்கு ஆசையார்த்த வாங்கி கொடுப்பான். ஒரு வீடு கட்டுண்டான்னு கூட அவன் பிளேன் படி அவன் கட்டுவான். வேங்கதா, அது அவங்க இயற்கையான தன்மையாக மாறிடும், அது நேச்சர். சரி, ஆனால் இன்னைக்கு மறைமுகமான பாதிப்பை ஏற்படுத்தி கொள்வது யாருண்டா இந்த தந்தை. இப்போ என்கிட்ட யாரும் எதுவும் கேட்கறது இல்லையே, என்கிட்ட யாரும் ஒன்றும் பார்க்கறது இல்லையே, எனக்கு மதிக்கிறது இல்லையே, இப்போ என்னைகிட்ட கேட்காம உடுப்பு வாங்க போகிறீங்க, என்னைகிட்ட கேட்காம அதை வாங்க போகிறீங்க, இதை வாங்க போகிறீங்க, மகண்ட சல்லி வந்தப்புறம் உங்களுக்கு என்னைய மதிக்கிற பண்பு இல்லை, இப்படின்ற ஒரு பிரச்சனை வரும். சரியா? அப்போ இதில் யார் பிழை விடுறாங்கன்னு சொன்னால் இந்த ஆண்கள் தான். என்ன பிழை விடுறாங்க தெரியுமா? அவங்க விடுற பிழை என்னதுன்னு சொன்னால் அவங்க தாண்ட மகனுக்கான உரிமையை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஓகே, அவங்களுக்கு ஆசையானதை வாங்கிக்கொள்ள மாட்டாங்க. அவங்க இன்னைக்கு ஒரு ரெஸ்பெக்ட் பார்ப்பாங்க. அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு ஈகோ ஒர்க் பண்ணும். மேங்கதான் கடைசி வரைக்கும் நீ என்கிட்ட எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கணும், கடைசி வரைக்கும் நீ 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 எனக்கிட்ட நீ எல்லாத்தையும் இதாகி கொண்டிருக்கணும், இப்படின்ற ஒரு ஈகோ தன்மை ஒன்று ஏற்படும். மேங்கதான் அந்த ஈகோ தான் அவர்கள் என்ன செய்யும்னு சொன்னா கொஞ்சம் 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 கொஞ்சமா அந்த குடும்ப பிணைப்புலேருந்து ஓரமாகும், பிரச்சனை உண்டு பண்ணும். கோவத்தை கத்துவாங்க, கோவத்தை வெளிப்படுத்துவாங்க, தன்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸை கோவமாக காட்டுவாங்க. வேறதா என்னை மதிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்படியான பிரச்சனைகள் வரை ஸ்டார்ட் ஆகும். ஏதா இப்போ நான் அந்த தாய்க்கு எல்லாத்தையும் விளங்கப்படுத்தினவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டாங்க. இதை நாங்கள் நிறைய மெத்தடில் சைக்காலஜிக்கல் ரீதியில் சமாளிக்கலாம். இது ஒரு பெரிய இஷ்யூ ஒன்று அல்ல உண்மையாகவே. இதை வீடியோவையும் பார்த்து கொண்டு இருக்கிறவங்க அவங்களோட வீடுகளே நடக்கலும். ஸோ கட்டாயம் நீங்கள் முதலாக இந்த ஆண்கள் மகன்றது உங்களுக்கும் மகன் தான், அவங்களோட மனைவிக்கும் மகன் தான், ரெண்டு பேரும் தான் தாயும் தந்தையும். அப்போ தாய்க்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்குதோ தந்தைக்கு அந்த அளவுக்கு உரிமை இருக்குது. வேண்டாம் உடுப்பணுவாங்கன்னாலும் நீங்கள் சந்தோஷமாக வாங்க. சரியா பார்த்தா தந்தை பெருமைப்படணுமே. என்ன பெருமைப்படணும்? தாண்ட மகன் சம்பாதித்து வீட்டு வேலைகளை செய்கிறான்னு சொன்னால் தந்தை பெருமைப்படணும். அவரோட பாரத்தில் ஒரு ஆஃப் குறைஞ்ச மாதிரி தானே. வேறு அவர் கஷ்டப்படத்துல ஆஃப் குறைஞ்ச மாதிரி. அதுக்கு தானே மகனை உருவாக்குறது, அதுக்கு தானே வளர்க்குறது கஷ்டப்பட்டு. அவங்களோட பாரத்தை அரவாசி போயிட்டு மகன் பொறுப்பெடுக்கிறாங்க மேகதா. அப்போ அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். சரி, ஆகவே இந்த ஒரு விடயத்தை கட்டாயம் கவனத்தில் கொள்ளுங்க, உரிமை எடுத்துக்கொள்ளுங்க, நீங்களும் சந்தோஷமானவங்க. வேற அப்போ எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, மீண்டும் சந்திப்போம்.